குன்ஃபு ஹாசல் மூவியோட கிளைமேக்ஸ்ல புத்தா பாம்புன்ற ஒரு கலையை காட்டியிருப்பாங்க. பட் இது உண்மையிலே சைனால இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனால் படத்தில் பார்த்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி சைனீஸ் குன்ஃபு கலையில் இதை ஃபுட்கா குன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரியோட ஃபோர்ஸை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி லோயர் கிக் அண்ட் அப்பர் பாம் மூலமாக அவனை தாக்கக்கூடிய டெக்னிக். அதாவது படத்தில் பார்த்த மாதிரியான மேஜிக்கான விஷயங்கள்லாம் இதில் நடக்காது. 2 பேர் சண்டை போட்டுவாங்க, அவ்வளோதான். பட் இந்த புத்தா பாம்பை டிபெண்ட் பண்ணி 60ஓட சமயத்தில் வந்த நிறைய நாவலில் ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி சூப்பர் பவர் மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த நாவல்ஸும் சைனீஸ் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்கப்பட்டதுனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட எக்கச்சக்கமான மூவி டைரக்டர் இந்த புத்தா பாம்புன்றதை அவங்களோட மூவியில் திணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே திணிச்சாலுமே யாருமே ரியாலிட்டி பேசிஸில் இந்த கலையை காட்டுறது கிடையாது. முழுக்க அந்த நாவலில் எப்படி ஃபேண்டசைஸ் பண்ணி சூப்பர் பவராக காட்டியிருக்காங்களோ அப்படி தான் ஷோ பண்ணுறாங்க. அந்த வகையில் குன்ஃபு ஹாசல் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஸ்டீவன் ஷாவோட ஸ்கிரிப்ட்ல இந்த கலையை காட்டணுன்றதுக்கான எந்த ஒரு இன்டிமேஷன் கிடையாது. பட் இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் மிஸ்டர் பிங் அவர் தான் கிளைமேக்ஸை முழுக்க டைரக்ட் பண்ணது. அவர்னால தான் அந்த கலையை இங்கே இன்வால்வ் ஆச்சு.